வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 10 நாள் 8 திங்கட்கிழமை ஜூலை 21, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நாட்டை வழிநடத்தும் இளைஞர்கள். கௌதம் தமிழக சுற்றுப்பயணத்தில் ஒரு நாள். நல்லூர் வட்டத்தின் மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் ஜூலை 19 சனிக்கிழமை காலை திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீமத்தாண்டவன் கல்லூரியில் அங்குள்ள கலாம் ஜோதி மாணவர்களை சந்தித்தார். ஆகஸ்ட் மாதம் இதே கல்லூரியில் நடைபெறவிருக்கும் வையத் தலைமைக்கோள் தலைமைத்துவ பயிற்சி முகாம் பற்றி விளக்கி பொறுப்பேற்க அவர்களை தயார் செய்தார். இந்த சந்திப்பில் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி நவிலு சுப்பிரமணியம், சாதனை மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் பிரந்தீத் ஆகாஷ், திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் அசோக் ஆகியோர் உடனிருந்தனர். கல்லூரியில் இது நடைபெற வேண்டும் என்பதில் கல்லூரி முதல்வர் டாக்டர் திரு எம் பிச்சைமணி அவர்களின் உறுதியான எதிர்பார்ப்பும் நம்பிக்கையுமே காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து மதியம் கௌதம் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு பயணமானார். அங்கு பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு மகேஷ் குமரன் வரவேற்று அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உதவிகளை தொடர்ந்து செய்து வரும் யூசீட் என்ற அமைப்பை சார்ந்த பொறியாளர் திரு கலைநாதன் அவர்களுடனான சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். இந்த சந்திப்பின் உரையாடலில் மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டியதில் இன்றைய அவசர தேவை தலைமை பண்பு என்ற கருத்து முக்கிய இடம்பெற்றது. அடுத்து பெரம்பலூர் பிரமுகரும் நலபாகம் ஓட்டல் உரிமையாளருமான திரு முத்துவீரன் அவர்களை சந்தித்தார். திரு முத்துவீரன் அவர்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணிக்க மாணவர்களை கண்டறிந்து விருது விழா நடத்தி அவர்களை மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக பொறுப்பேற்க செய்ய வேண்டும் என்பதில் ஆர்வமாக உள்ளது தெரிய வந்தது. பெரம்பலூர் முடித்து கௌதம் பிற்பகல் கடலூர் மாவட்டம் அரங்கூர் ஊராட்சிக்கு பயணமானார். அங்கு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராஜா அவர்களை சந்தித்தார். தமிழ்நாட்டிலேயே பாலர் சபை எனப்படும் சிறுவர்களுக்கான கிராம சபையை முன்னெடுத்து வரும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஊராட்சிகளில் அரங்கூர் தனிச்சிறப்பு வாய்ந்தது. அந்த பாலர் சபையில் ஈடுபட்டு வரும் 8 சிறுவர்களை சந்திக்க தலைவர் ராஜா ஏற்பாடு செய்திருந்தார். அவர்கள் மேற்கொண்டு வரும் நிர்வாகம், கல்வி, பசுமை, விளையாட்டு ஆகியவற்றை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட செயல்பாடுகள் குறித்து விளக்கினார். இந்த மாணவர்கள் தினமும் அதிகாலை காலை 5-6 மணிக்கு இணையவழி சந்தித்து தாங்கள் முன்னெடுக்கும் ஏதாவது ஒரு செயல்பாடு பற்றி பேசி வருகின்றனர். ஒரு புரிதலை மக்களுக்கு நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பாலர் பஞ்சாயத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ராமாவாக கண்டக்ட் பண்ணோம். அதில் ஒரு பெட்டிஷன் எப்படி நம்ம கொடுக்குற பெட்டிஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எதுவரை எண்ட் ஆகுது அப்படிங்கிற சுழற்சி முறையை பற்றி நாங்கள் நடத்தினோம். அடுத்தது ஒரு கிராம பஞ்சாயத்தில் எத்தனை ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்குது, மகளிர் சுய உதவி குழுலாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கிராம சபானா எப்படி இருக்கும், நமக்கான தேவையை எங்கே கேட்கணும் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வச்சிடணும் இந்த கிராம சபா. அவர்களின் பேச்சாற்றலை வளர்த்தெடுக்கும் வகையில் அச்சந்திப்பில் குறைந்தபட்சம் 3 நிமிடங்கள் வரை பேச வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. அப்படி பேசுபவர்கள் மட்டுமே வருகை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி ஒரு வருடத்தில் 265 நாட்களுக்கு மேலாக கலந்து கொள்ளும் மாணவர்களை விமானத்தில் அழைத்து செல்வதாக திரு ராஜா உறுதியளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கௌதம் 4வது மாவட்டமாக இரவு கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லம்பட்டு நல்லூர் வட்ட பொறுப்பாளர் இளையராஜா இல்லத்திற்கு போய் சேர்ந்தார். உடன் ஈரோடு மாவட்டம் மாணிக்கர் மாணவர் துறை பொறுப்பாளர் கேசவ பிரியன் பயணத்தில் இணைந்து கொண்டார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். பாரம்பரிய கலைகளை பறைசாற்றும் பல்கலை விழா திருத்தணியில். நமது பாரம்பரிய கலைகள் அது ஒரு அற்புத வாழ்வியல். அதை நாம் புறக்கணித்ததால் தனி மனித வாழ்வு மட்டுமல்ல, சமூக வாழ்வே சிதைந்துள்ளது. ஆயக்கலைகள் 64ம் வாழ்வியலாக இருந்த காலம் பொற்காலம். நல்லூர் வட்டம் கலைத்துறையின் ஒரு நாள் விழா ஜூலை 20, 2025 ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சித்தூர் சாலையில் உள்ள ரயான் ஆர்ட்ஸ் அகாடமியில் பாரம்பரிய கலைகளை பறைசாற்றும் பல்கலை விழா காலை முதல் மாலை வரை சிறப்பாக நடைபெற்றது. முதல் நிகழ்வாக பேச்சுக்கலை அருவின் அருவி பாரம்பரிய கலையின் வீரியம் என்ற தலைப்பில் நடைபெற்றது. பாரம்பரிய கலைகள்னா இப்போ நம்ம நாடு தமிழ்நாடுன்னு எடுத்துட்டாவே ஃபர்ஸ்ட் போட்டோலாம் இந்த மாதிரி கலை போட்டோ தான் வரும். இப்போ இது நம்மளுக்கு என்ன உணர்த்துதுன்னா தமிழ்நாடுனாலே நம்மளுக்கு கலை தான் உயர்ந்தது. மகிழ்ச்சி. அதாவது சங்க காலத்துல நம்மளோட முன்னோர்கள் நிறைய பேர், அதாவது சேர, சோழ, பாண்டியர்கள்லாம்
பல விஷயம் நமக்காக பாதுகாத்து இன்றைய சமுதாயம் வர நம்ம அதை பாதுகாக்கிறோம். அதே மாதிரி நம்ம இந்த கலைகளை வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு பாதுகாக்கணும். அதாவது இயல், இசை, நாடகம்னு சொல்லுவாங்க. மின் வாரியத்தில் ஓய்வு பெற்ற திரு அசோக் குமார் தலைமை வகித்தார். சிற்பி, ஓவியர் திரு கார்த்திகேயன் மற்றும் வேளாண் துறை இணை இயக்குனர் பிரேம்குமார் இருவரும் வழிகாட்டிகளாக அறிமுகம் செய்யப்பட்டனர். 8 பேர் உரையாற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து கராத்தே, சிலம்பம், கதை சொல்லல், கீபோர்டு, பறை, யோகா, விளையாட்டு, தெருக்கூத்து. காலை முதல் மாலை வரை தொடர்ச்சியாக உற்சாகத்துடன் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. உடற்கல்வி ஆசிரியர் உமேஷ் நிகழ்வின் முழு பொறுப்பினை ஏற்று சிறப்பாக நடத்தி முடித்தார். கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி யோகேஸ்வரி பள்ளி மாணவர்களை முழுமையாக ஈடுபட செய்திருந்தார். நிகழ்ச்சியில் நல்லூர் வட்டம் பாலுவையா, மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன், திரு நாகராஜன், திருமதி பிரசன்னா லக்ஷ்மி, சூர்யா, பிரணித் ஆகாஷ், ஸ்ரீ கணேஷ், திருமதி மேனகா, ஆசிரியை உஷா ஆகியோர் கலந்து கொண்டதாக திருமதி யோகேஸ்வரி தெரிவித்தார். இல்லம் தேடி உள்ளம் நாடி மாணிக்க மாணவர்கள். மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா மற்றும் கின்னஸ் சாதனை மாணவி ஓவிய சேனா இருவரும் இணைந்து சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள யுவபாரதி இல்லத்திற்கு சென்றிருந்தனர். ஜூலை 20 ஞாயிறு மாலை 5 மணிக்கு திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பு நடைபெற்றதாக மாவட்ட பொறுப்பாளர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். தமிழக சுற்றுப்பயணத்தில் கௌதம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருச்சி, பெரம்பலூர், கடலூரை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி வந்து சேர்ந்த கௌதம் ஜூலை 20 பகல் 11 மணிக்கு மாணிக்க மாணவர்கள் வார கூடுதலில் கலந்து கொண்டார். இன்றைய தினம் பயணத்தில் ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் கேசவப்பிரியன், திறமை திருவிழாத்துறை பொறுப்பாளர் வாசு ஆகியோர் கலந்து கொண்டனர். குழு விளையாட்டுடன் வார கூடுதல் தொடங்கியது. அறிமுகத்துடன் புதிதாக வந்த மாணவர்களுக்கு திரு இளையராஜா வார கூடுதல் அவசியம் பற்றி விளக்கினார். கடந்த வாரம் அனுபவம் பகிர்ந்தனர். அடுத்து தமது கிராம வரைபடத்தை குழுவாக தயாரித்தனர். இச்செயல் அவர்களுக்கு தமது கிராமத்தை பற்றிய ஆர்வத்தை தூண்டியதோடு தமது கிராமத்திற்கான பொறுப்பையும் உணர்த்தியது. அதனைத் தொடர்ந்து திரு கௌதம் இளைஞர் பாராளுமன்றம் பற்றி பயிற்சி அளித்தார் என்று இன்றைய முழு நிகழ்வையும் வழிநடத்திய மாணிக்க மாணவி பவதாரிணி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.